இங்கிலீஷ் ஈஸி தான். மே எங்க வரும், மைட் எங்க வரும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அதுக்குதான் இந்த வீடியோ. மே எங்க வரும் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு விஷயம் 75% பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, யூ கேன் யூஸ் மே. வானத்தை பாக்குறீங்க, வானம் வந்து டல்லா இருக்குது அப்படின்னாக்கா, ஓகே மழை வரும் அப்படின்னு சொல்லி தோணுது, ஒரு 75% பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுனாக்கா, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை மே. இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அவன் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு 75% தான். ஆனா அவனுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா வரமாட்டான் அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்லலாம்? he may come, அந்த மாதிரி சொல்லணும். அதே விஷயம் வெறும் 25% தான் சான்ஸ், அவ்வளவு ஒன்றும் பாசிபிள் கிடையாது அப்படின்னாக்கா, நீங்க இப்ப மே மாசம்ல பாக்குறீங்க, வானம் மேகமூட்டமா இருக்குது, மழை வருமா அப்படின்னு கேட்டாக்கா, வானத்தை பார்த்தா வர மாதிரி இருக்கு, ஆனா இது மே மாசம் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, மழை வராது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. மழை வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கு, 25% தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை தான் மைட். இட் மைட் ரெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வெறும் 25% தான் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அவன் வரமாட்டான், அன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் இருக்கு, வந்தாலும் வரலாம் அப்படின்னாக்கா, நேரம் வர்றதுக்கு 25% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா he might come அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ மே வந்து ரெண்டுக்குமே வந்து ஆக்சுவலி மே மைட் ரெண்டுக்குமே தமிழ்ல லாம். மழை வரலாம், அவன் வரலாம், நாங்கள் பொருளை திங்கட்கிழமை அன்னைக்கு அனுப்பலாம், அவன் படிக்கலாம், அந்த மாதிரி எந்த லாம் சேர்த்துறீங்களா அங்க வந்து மே அல்லது மைட் வரும். பட் பாசிபிலிட்டி மட்டும் நீங்க தான் டிசைட் பண்ணணும், உங்களுக்கு தான் அந்த சிச்சுவேஷன் இது தெரியும். சோ அப்போ யூஸ் பண்ற வார்த்தை தான் மே மைட். மே எங்க யூஸ் பண்ணுவீங்க? 75% பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல லாம் அப்படின்னு சொல்றப்போ வரும். மைட் எங்க யூஸ் பண்ணுவீங்க? 25% பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல லாம் வரும் பொழுது யூஸ் பண்ணுவீங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான்.